அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4 தான் வந்தாச்சு. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4 வாழ்வியல் கணிதம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த வாழ்வியல் கணிதத்தில் மொத்தம் 4 டாபிக்குரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா பர்சன்டேஜ். அடுத்து செகண்டு லாப நட்டம். மூணாவது கூட்டு வட்டி கான்செப்ட். அந்த கூட்டு வட்டியிலே 2 ஆண்டுகள் கூட்டு வட்டியும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் இதெல்லாம் வந்துடும். அடுத்து 4வது டைம் அண்ட் ஒர்க்கு, நேர் வீதம் எதிர் வீதம், கலப்பு மாறல், நேரம் மற்றும் வேலை, இதெல்லாம் சேர்த்ததே டைம் அண்ட் ஒர்க்கு. இதுதான் இந்த யூனிட்டில் வாழ்வியல் கணிதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஆக்சுவலாக இந்த 4மே தனித்தனி பார்ட்டாக தான் நான் வீடியோ கொடுக்க போகிறேன். பர்சன்டேஜ்னால் இதில் இந்த யூனிட்டில் உள்ள பர்சன்டேஜ் சம்ஸை நான் ஒரு வீடியோ கொடுத்துடுவேன். அது பார்ட் 1 நான் கொடுத்துருவேன். அடுத்து பார்ட் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடியது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் இப்போ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஆரம்பத்தில் பர்சன்டேஜுக்குரிய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது வேறு யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லாப நட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஓவராலாக லாஸ்ட்டில் மொத்தமாக இந்த யூனிட்டில் என்னென்னலாம் பார்த்தாங்களோ அது எல்லாமே கலந்து கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதையும் நான் என்னென்ன சம்ஸ்லாம் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியதோ ஷார்ட்கட் மூலமாக என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் சொல்லிடுவேன். அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக உங்களுக்கு பர்சன்டேஜ் சம்ஸும் வந்திருக்கும்ல, அதையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு பார்ட்லேயே நான் கொடுத்துருவேன். ஸோ அப்போ பர்சன்டேஜ்னால் அது சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ வீடியோ அப்படியே முழுசாக கவனிங்க. ஒவ்வொரு சம்ஸும் ரொம்ப தெளிவாக யோசிக்க வேண்டியது. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே இது சம்மந்தமாக கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் சதவீதம் இது சம்மந்தமாக நம்ம பார்க்குறோம். நான் நிறைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம பர்சன்டேஜ் இந்த டாப்பிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. இப்போ 5000னு கொடுத்துருந்தாங்கன்னா இதிலேருந்து 1% என்ன, 10% என்ன, இது ரெண்டும் பேசிக். இப்போ நம்ம 1%, 10% ஃபாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அப்போ 5% என்ன, 20% என்ன, 30% என்ன, 7% என்ன, அதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே இதிலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இங்கேயும் பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா மொதல் டாபிக் பர்சன்டேஜில் நீங்கள் நல்லா தெளிவாகிடலாம். அதே போல் 2வது ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பர்சன்டேஜ் கான்செப்ட் தான். அடுத்து 3வது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 4வது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 டாப்பிக்குமே உங்களுக்கு ஈஸியாக மாறும். எல்லாமே பர்சன்டேஜை வச்சு தான். அப்போது அதில் ட்ரிக்ஸும் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். என்னென்ன கேள்விகளுக்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ உண்மை வேணால் பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு பேசிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்து அதுலேருந்து 10% என்ன, 20% என்ன, 25% என்ன, 33 கூட நம்ம ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இதை நான் ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 10% அப்படின்னா இப்போ 60ல் 10% என்னன்னு கேட்குறாங்க. 60ல் 10%ங்கிறது 6. ஒரே ஒரு 0வை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாவே அதான் அதற்கான ஆன்சர். இப்போது நீங்கள் இன்னும் இதை சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு இதுக்குமே அதோட பின்ன வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ 10% 10/100ன்னு போடுவீங்க. இதை அடித்து கொடுத்தா 1/10 தானே. அப்போ இருக்கிற நம்பரை 1/10ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இந்த 0 கேன்சல் ஆகிரும். ஸோ 6 தான் அதற்கான ஆன்சர். அதே இது 10%ங்கிறது இப்போ 60ல் 10%ங்கிறது என்னென்னா இந்த ஒரே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டிங்கன்னா இதுதான் அதற்கான ஆன்சர். அப்போ இந்த ஒரு 0 தேவையில்லைல, 6 தான் அதற்கானது. அதே போல் தான் 10%னா அது எல்லாத்துலேயுமே உள்ள அந்த ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைங்க. 24, 66, இங்கே 85.2, இங்கே 120. இதுதான் 10%. அதே இது 20%னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் 10% ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே டபுள் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், 20%ங்கிறது கிடச்சிரும். அப்போ 10% நம்ம தெரிஞ்சிட்டு அப்போது 6 டபுள் பண்ணிங்கன்னா 12, இது 48, இது 132, இந்த வேல்யூ 160, 170.4. நெக்ஸ்ட்டு இது 240. இதுதான் 20%. இப்போ இதவே நீங்கள் பின்னத்துலேயும் நம்பர் வச்சுக்கலாம். அதாவது 20%ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா
20%ங்கிறது பின்னத்தில் எதுனா இப்போ நீங்கள் 20 ஏன் இந்த நான் பின்னத்துலேயே நான் சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டில் இதுவும் அந்த பின்னமாக மாற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் அடித்து கொடுக்கும்போது நம்மளுக்கு 1/5ங்கிறத இருக்கும். அப்போது ஒரு வேல்யூவில் 20% கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 1/5ஆல் டிவைட் பண்ண போகிறோம், அதான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 5ஆல் அடிச்சு கொடுங்க, 1 5 5, இங்கே 4 5 20, பேலன்ஸ் 4, 40னா 8 5 40, 48ன்னு வந்துருச்சா. இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதே போல் தான் மற்றதுமே. அப்போது 20%னா அதுக்கான பின்ன வேல்யூ என்ன, 1/5. நீங்கள் எப்படியும் மைண்டில் வச்சுக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி 10% கண்டுபிடிச்சி அதை டபுள் பண்ணிக்கலாம். இப்போ 25% அப்படின்னா அதோட பின்ன நம்பர் கெஸ் பண்ணுங்கள். இன்னும் பின்ன நம்பர் பாருங்கள், இது 25/100ன்னு போடுவீங்க. 25 அடிச்சு கொடுத்தா 1/4ன்னு இருக்கும். அப்போது வர்ற நம்பரை நம்ம என்ன பண்ணணும், 1/4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஒரு நாள் 4, இங்கே ஒரு நாள் 4, பேலன்ஸு 2, 20னா 20, அப்போ 15 தான் இதற்கான ஆன்சர். இது நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜில் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ஈஸி. அதே போல் தான் இங்கேயும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 60ன்னு கிடைக்கும். இதையும் 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அதே போல் ஆன்சர் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் இதுக்கு வாங்க, இதை நீங்கள் பின்னமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. இதை நீங்கள் பின்னமாக வைக்கிறது கவனமாக பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 25 அப்படின்னா 25ங்கிற நம்பருக்கு டிவைடில் 100ன்னு போட்டிருந்தோம். அதே போல் இங்கே ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றுங்க. அப்போ என்ன வரும், 33 × 3 99, 99 + 1 100, 100/3%. நல்லா கவனிங்க, இது நான் பின்னத்தில் இருக்கிறத தான் பின்னத்தில் சாரி கலப்பு பின்னத்தில் இருக்க பர்சன்டேஜ் தான் பின்னத்தில் வரக்கூடிய பர்சன்டேஜாக மாற்றிருக்கேன். இன்னும் நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மாற்றலை. பர்சன்டேஜ் போல் என்ன பண்ணணும், டிவைடில் 100 போடணும். அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 100/3 / 100ன்னு வரும். இதுதான் இப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்க. இப்போ பாருங்கள், 3 இங்கே மல்டிபிள் ஆகுமா, அப்போ 100 / 300ன்னு வரும். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 2 0 கேன்சல் ஆச்சுன்னா பின்ன வேல்யூ என்ன, 1/3. இதுதான் இந்த பின்ன வேல்யூ எப்படி வந்துச்சுங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா, ஒரு கேள்வி ஒரு நம்பர் கொடுத்து அதிலேருந்து 33 1/3% என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாவே ஜஸ்ட்டு 1/3 கொடுத்துருக்க நம்பரை 1/3ஆல் நம்ம 1/3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 20ங்கிறது வருமா. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். அதே போல் தான் கொடுத்துருக்க நம்பர்லாம் 1/3, அப்போது இது 80ங்கிறதா அதுக்கான ஆன்சர். அதே போல் இதையும் 1/3 220 அதுக்கான. அப்போ 33 1/3%ங்கிறது நம்ம கலப்பினத்தில் இருக்கே, எவ்வளோ வேல்யூ நம்ம எத்தனை டைம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆன அவசியம் இல்லை. அது பின்னமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அது 1/3 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அழகாக கொடுத்துருக்க நம்பரில் 1/3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கானது. ஸோ அப்போ இதே போல் உங்களுக்கு எந்த வேல்யூ கேட்டாலுமே அந்த 1% என்ன 10% என்ன அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 60ல் 1% என்ன, 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 0.6ன்னு வரும். அதே 240 1% என்னென்னா 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சா 2.40. இதுதான் அதற்கானது. ஸோ அப்போ இதுதான் பர்சன்டேஜுக்கான ரொம்ப பேசிக்கானது. இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். இனி மற்ற பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதலாம், ஒரு வேல்யூ இப்போ X% கொடுத்தாங்கன்னா எக்ஸு இந்த பர்சன்டேஜ் பதிலாக டிவைடில் 100ன்னு போடணும். இதுதான் அதற்கானது. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பின்னமாக மாற்றிக்கிறது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாமா. ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள், 600இன் X% என்பது 450 எனில் Xின் மதிப்பை காண்க. இந்த மாதிரி 600இன் X% மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 600ன்னு போட்டு X%னால X/100ன்னு போட்டுருணும். இதனால் கிடைச்ச வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க, 450ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். 6ங்கிற நம்பர் மட்டும் இந்த சைடு டிவைடில் வரும். டிவைடில் வந்தால் இதான் எக்ஸோட வேல்யூ. பாருங்கள், 1 6 6, இங்கே 7 6 42, பேலன்ஸ் என்ன வரும் 3 30 அப்படின்னா 5030. அப்போ எக்ஸோட வேல்யூ 75. இதிலே டிஃப்ரெண்ட் மாடல்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.
அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் மெத்தடே இருக்குது. கேள்வியை பாருங்கள். எப்பவுமே இந்த மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டோ ஒரு வேல்யூவோ வரும். இப்போ 120 அப்படின்ட்டு. இப்போ இந்த 120 எத்தனை பர்சன்டேஜுக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த ஒரிஜினல் என்ன நம்ம 100% வைப்போம். அப்போ அந்த 100% என்ன, 120 எத்தனை சதவீதம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா 100% எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ பாருங்கள், கேள்வியை பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைச்சதுனால தான் அந்த அமௌண்ட் வந்து 120 இருக்குது. அந்த வேல்யூ 120 இருக்குது. அப்போது ஒரிஜினல் வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 25% குறைச்சிருக்காங்க. அப்போ குறைச்சிருந்தாங்கன்னா 100%லேருந்து 25% போணுச்சுன்னா பேலன்ஸ் 75% தான். அந்த 75% மதிப்பு தான் 120. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஒரு வேல்யூ ஒரு மதிப்பில் இருந்து 25% குறைச்சதுனால கிடச்ச வேல்யூ 120 சொல்கிறாங்க. அப்போ அந்த 120ங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கும்? 100லேருந்து நீங்கள் 25 மைனஸ் பண்ணுங்கள், 75%. இப்போ இதிலேருந்து ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்கன்னா மறுபடியும் நம்ம 100% என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், இதை நீங்கள் 25ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. இந்த வேல்யூ நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை சிம்பிளை பண்ணுவீங்க, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு பதிலாக நல்லா கவனிங்க, வெர்டிக்கலாக இருக்கிறத நீங்கள் டிவைட் பண்ணலாம். வெர்டிக்கலாக இருக்கிறத டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருந்தாலும் நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஒன்லி கிராஸாக இருந்தால் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ 25ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். மறுபடியும் இந்த வேல்யூவை நம்ம 3ஐயும் 120 அடிச்சு கொடுக்கலாம். ஒரு 3 4 பண்ணோம்னா 40. அப்போ 4 இதுவும் 40ம் மல்டிப்பிளில் இருக்குது, அதாவது கிராஸாக இருக்குது. கிராஸாக இருக்கிற இந்த வேல்யூ தான் எக்ஸோட வேல்யூ. என்ன வரும்? 4 16னா 160 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 160. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளவு இது நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா கான்செப்டை ஒன்ஸ் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டைம் சேவ் ஆகும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. பாருங்கள், இப்போ 80% மதிப்பெண் பெற்றிருக்காங்க, அந்த பர்சன்டேஜையும் சொல்லியிருக்காங்க, அவங்க எடுத்த வேல்யூவும் சொல்லியிருக்காங்க. அப்போ 80%க்கு ஈக்குவலானது தான் இந்த 576. இதிலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொத்த மதிப்பெண்ணா 100%. 100% என்ன, இதுதான். இப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ண போகிறோம். இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 8ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 8 8, இங்கே 7 8 56, பேலன்ஸ் 1 16னா 2 டைம்ஸ் வரும். இப்போது 72ம் 10ம் கிராஸாக இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 72 × 10 720. இதுதான் எக்ஸோட வேல்யூ. அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாம் இந்த கொஸ்டினை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே பர்சன்டேஜ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது, இப்போ நம்ம குறைவு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பார்த்தோம்ல, 25% குறைஞ்ச பின்னாடி அதோட மதிப்புன்ட்டு. இங்கே கேள்வியை கவனிங்க, 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 96 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் பார்க்க போகிறோம். எத்தனை சதவீதம், ஒரு அமௌண்ட்டை 20% உயர்த்தின பின்னாடி தான் இந்த வேலையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 100%லேருந்து இந்த 20% ஆட் பண்ணிக்கணும். அப்போ 120%ஓட மதிப்பு தான் இந்த 96னா 100%ஓட வேல்யூ என்ன, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 12 × 8 எவ்வளோ வரும் பாருங்கள், 96. அப்போ 1 12 12, 8 12 96. அப்போ 10 × 8 வேல்யூ என்ன, 80. 80 தான் அதற்கான அந்த ஒரிஜினல் வேல்யூ. 20% விலை உயர்வுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ தான் 80. அப்புறம் உயர்ந்த பின்னாடி தான் 96ஆக மாறி இருக்குது. புரிஞ்சுங்களா? இது சிம்பிளானது. அப்போது ஒரு வேல்யூலேருந்து இவ்வளோ வேல்யூ அதிகரித்தா என்ன போடணும், குறைஞ்சா என்ன போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி இப்போ இவற்றை முயல்க அப்படிங்கிறத இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. இதையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு, ஒரு நாளில் 10 மணி நேரங்கிறது எத்தனை சதவீதம், இந்த மாதிரி கான்செப்டில். அப்போது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்துட்டு அதில் வேறு ஒரு வேல்யூ எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னாவே பெரிய வேல்யூ நம்ம டிவைல் நோட் பண்ணோம். இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறத
இங்கே நாளுங்கிறதுக்கு பதிலாக மணியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். ஒரு நாளுங்கிறது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்போ 24ங்கிறத கீழே போட்டுக்கணும். அதில் 10 மணி நேரங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்டதை மேலே நோட் பண்ணிக்கணும். எத்தனை சதவீதம்னு கேட்டனால இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். இதுதான். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இதில் 24னா அடித்து கொடுத்தோம்னா இப்போ 2ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 5 வரும், இங்கே 12ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 6 வரும், இங்கே 50ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 3 வரும், இங்கே 25 வரும். அப்போது 25 × 5 125 டிவைடட் பை 3. சிம்ப்ளை பண்ணுங்கள். 4 12, இங்கே 1 3 3, பேலன்ஸ் என்ன வரும்? 2ன்னு வருமா? அப்போ 41 2/3% தான் இதற்கான ஆன்சர். ஒரு நாளில் 10 மணி நேரங்கிறது 41 2/3%. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது நீங்கள் காமன் ஃபார்மெட் என்ன? பெரிய வேல்யூவை மொத்த வேல்யூ, பெரிய வேல்யூ அல்லது மொத்த வேல்யூ வந்து நீங்கள் கீழே போடணும். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை மேலே நோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் கேட்டால் இன்ட்டு 100ன்னு போடணும். இதுதான் அந்த ஃபார்மேட். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்தது 2வது கொஸ்டினை கவனிங்க. அது நம்ம கவனமாக நம்ம பார்க்கணும். தெளிவாக பாருங்கள். கேள்வி என்ன? 2வது, ஆர் என்ற நபர் பெறுவதில் 50% Q என்ற நபரும், Q என்ற நபர் பெறுவதில் 50% P என்ற நபரும் பெறுமாறு PQR என்ற நபர்களுக்கு ரூபாய் 350 பிரிக்கவும். இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னன்னு பாருங்கள். இப்போது ஆறுங்கிறவர் வாங்கியிருக்காரு. இவங்க எந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கணும். இப்போ PQR இதில் ஆர் வாங்கினதில் 50% தான் யார் வாங்குறது? இப்போ ஆர் வாங்குறதுல 50% தான் Qங்கிறவர் வாங்குறாரு. அடுத்து Q பெறுவதில் 50% தான் Pங்கிற நபர் வாங்குறாரு. Q பெறுவதில் 50% தான் Pங்கிற நபர் வாங்குறாரு. அப்போ இவர் வாங்கினதில் பாதி இவர் வாங்குவார், இவர் வாங்கினதில் பாதி Pங்கிறவர் வாங்குவார். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே போதும். நீங்கள் ஆப்ஷனில் அந்த பாதியாக இருக்கிற அந்த அளவே எடுத்துக்கலாம். அந்த 3 அளவையும் கூட்டினா 360 வருதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அழகாக ரிஸ்கே இல்லாமல் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ஆப்ஷனோடு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம், அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ரொம்பவே ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னா, ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து 2% இங்கே வரும். 2% வர்றதில் ஒன்று அதிகரிக்கும் சொல்லியிருப்பாங்க, குறையும் சொல்லியிருப்பாங்க. அல்லது இப்போ 2%மே அதிகரிக்குன்னா ரெண்டுமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே போல் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுதுன்னா ரெண்டுமே மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒன்று அதிகரித்து ஒன்று டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கான்செப்ட் 3 கான்செப்ட் இருக்குது. அந்த 3 கான்செப்ட் படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். இதுக்கும் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. இப்போ 2 ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ முதல் ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கான்செப்ட். இதுக்கு ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே அதிகரித்தா 2%மே அதிகரிக்கும்னு சொன்னாங்கன்னா எக்ஸ் + y + xy/100 இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் நல்லா கவனிக்கோங்க. -x -y இங்கே ப்ளஸ்ன்னு மாறிடும், +xy/100 இதுதான். அதே இது ஒன்று அதிகரித்து ஒன்று குறைஞ்சுன்னா எது அதிகரிக்குதோ ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சிருக்கிறத மைனஸ் வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான், -xy/100 இதுதான் இதற்கான ஃபார்மேட். இப்போ இங்கே ஒன்று அதிகரிச்சிருக்கு, இன்னொன்று குறையுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ எக்ஸும் 10% தான், ஒய்யும் 10% தான். அப்ளை பண்ணுங்கள். 10 - 10 -10 × 10 /100. இப்போ பாருங்கள், இந்த +10 -10 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 × 1 என்ன வரும்? 1 தான் வரும். மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். அப்போ -1%. ஆன்சர் வந்து மைனஸில் கிடச்சுன்னா குறைவு அப்படின்னு அர்த்தம், ப்ளஸில் கிடச்சா அதிகம்னு அர்த்தம். இப்போ இங்கே 1% குறைவு, 1% குறைவு அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். இது ஒரு மெத்தட். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரிக் என்னங்கிறத கவனிங்க. கொஸ்டினில் ஒரே பர்சன்டேஜே கொடுத்து
ஒரே பர்சன்டேஜே கொடுத்து ஒரே பர்சன்டேஜே அதிகரித்து அதே பர்சன்டேஜே டிக்ரீஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது ஒரே அளவு தான். 20% அதிகரிக்கப்பட்டு 20% குறையுன்னு சொன்னாலும் ஒரே அளவு தான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாவே எப்பயுமே ஆன்சர் என்ன அப்படின்னா டிக்ரீஸ் தான். அவங்களுக்கு எப்பயுமே லாஸ் தான், எப்பயுமே லாஸ் தான். இது நல்லா புரியுதுங்களா? அப்போ மைனஸில் தான் கிடைக்கும். இப்போ அதோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஜீரோ அடிச்சுட்டு ஒன்றை மல்டிபிள் பண்ணுங்கள், ஒரு 1. அப்போ எப்பயுமே 1%ங்கிறது இந்த இடத்துல குறையும். இப்போ அதே இது 20% அதிகரித்து 20% குறையுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இதே போல தான். ஒரே பர்சன்டேஜ் அதிகரித்து ஒரே பர்சன்டேஜ் குறையும் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆன்சர் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் எப்பயுமே டிக்ரீஸ் தான் வரும். ஆன்சர் வந்து எப்பயுமே டிக்ரீஸ் தான் வரும்னு தெரிஞ்சுக்குவோம். அதில் இந்த ஜீரோ அடிச்சுட்டு நீங்கள் 2 4ன்னு போடுங்க. 4% தான் அதற்கான ஆன்சர். 4% குறையும். இதுதான், இது சூப்பரான ஒரு ட்ரிக்கு. இது கூட இப்போ ரீசண்டாக குரூப் 2 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஃபார்முலா கூட இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இனி இதுக்கான பயிற்சி கணக்கு பார்க்கலாம். பயிற்சி கணக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம பர்சன்டேஜ் சம்மந்தமாக எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட 30% எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 150 சொல்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த சைடு இருக்க மல்டிப்பிளை இங்கே சைடு இருக்க மல்டிப்பிளை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 5 3 15. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 100 இந்த சைடு மல்டிப்பிளாக மாறிடும். அப்போ 5 × 100 500 தான் அதற்கான ஆன்சர். இதுதான் அதற்கான ஆன்சர். இப்போ அதே இது அடுத்ததை பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவே செகண்ட் கொஸ்டினே நீங்கள் பாருங்கள். இதையும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம். இங்கே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மணி இங்கே கொடுத்துருக்காங்க, இது நிமிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் நிமிடம் மாற்றணும். அதில் பெரிய வேல்யூ என்ன, 1 மணி நேரத்தில், இதுதான் வந்து பெரிய வேல்யூ. அப்போது 60, 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம். அதில் 2 நிமிஷங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். இங்கே 3ன்னு வரும். 10/3 என்ன வரும், 3 பேலன்ஸ் 1/3%. இதான் இதற்கான ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்கள். ஒன்றுமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள். எக்ஸின் X% என்பது 25 எனில் எக்ஸின் X என்பது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட X% 25 சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை எதையும் சிம்பிளை பண்ண முடியாது. இந்த வேல்யூயை தான் நம்ம மல்டிபிளாக மாற்ற முடியும். இங்கே எக்ஸும் சேர்த்தா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே 25 ஆல்ரெடி இன்ட்டு 100ன்னு இருக்குது. 2 வேல்யூமே வந்து ஸ்கொயர் வேல்யூ தானே. அப்போ இதில் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. என்ன, 25ங்கிறது 5ஆக மாறும், 100ங்கிறது 10ஆக மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 50 அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். ஒரு பள்ளியில் 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே மொத்தம் வந்து 1400ன்னு சொல்லிட்டாங்க. 420 பேர் மாணவிகள்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாரோட சதவீதம் கேட்குறாங்க, மாணவரோட சதவீதம் கேட்குறாங்க. இதை நீங்கள் 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒன்று 420 மாணவிகள் அப்படின்னாவே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதோட சதவீதமாக கிடைக்கும், மாணவிகளோட சதவீதமாக கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் 100லேருந்து கழிச்சிட்டிங்கன்னா இப்போது 100லேருந்து இங்கே கிடைக்கக்கூடியது. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 20ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும். மறுபடியும் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா இன்ட்டு 100 போடணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்டு 100ன்னு போடணும். இப்போ பாருங்கள், இப்போது 7ஆல் அடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஜீரோ அடிச்சுட்டு 6ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அதாவது 2ஆல் 1 2 2 6. அப்போ எத்தனை சதவீதம், 30%ங்கிறது வருதா, 30% வருதா. இப்போ 100லேருந்து 30% கழிச்சிட்டிங்கன்னா மீதி 70% கிடைக்கும். 70 தான் இதற்கான ஆன்சர். 70 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்லது நீங்கள் டைரெக்டாக மாணவர்களோட பர்சன்டேஜே கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1400லேருந்து அந்த மாணவிகளோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கழிச்சுக்கணும். கழிச்சாச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும், 900 920
980 980ல் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜுங்கிறத சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட்லி சின்ன நம்பரை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்து 5வது கேள்வி பின்ன வேல்யூ தசம எண்கள் கொடுத்து அதிலிருந்து பர்சன்டேஜும் கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0.5252 இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்ன வேலையாக நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். இது ஆரம்பத்திலே நான் பேசிக் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கு பின்ன வேலையாக மாற்றிக்கணும். எப்படி என்ன பண்ணலாம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 டிஜிட் இருக்கா, அப்போ முழு நம்பராக நோட் பண்ணிவிட்டு டிவைடில் 4 0 வர மாதிரி 1000 நீங்கள் நோட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். இது 2வது ஒர்க்கு. அப்போ மொதல் ஒர்க் என்ன பண்ணியிருக்கோம்? அவங்க கொடுத்துருக்க தசம வேல்யூவாக பின்னாக மாற்றிட்டோம். அடுத்து 2வது ஒர்க்கு தான் இன்ட்டு 100 நம்ம பண்ணோம். இதுதான் சதவீதமாக மாற்றுறதுக்குரிய ஒர்க்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகும். அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5252 டிவைடட் பை 100%. இதை இன்னும் டெசிமலில் மாற்றணும். எப்படின்னா கீழே 2 0 இருந்தால் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். அப்போது 52.52%. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டிஜிட்டாக தான் சொல்லணும். 52.52%. இது அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பின்ன வேல்யூ சதவீதமாக மாற்றுறது, தசம வேல்யூவை சதவீதமாக மாற்றுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதை அடுத்ததை பாருங்கள். ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கதே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான். இதில் என்ன ஷார்ட்கட்டுங்கிறத கவனிங்க. ஒரு 5வதையும் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஒரு எண்ணின் 75% இருக்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எண்ணில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 82.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதிலிருந்து 20%தோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது இங்கே இதோட வித்தியாசம் தான் இந்த 82.5 சொல்கிறாங்கல்ல. அப்போ எது ரெண்டுக்கான வித்தியாசம்? 75%க்கும் 60%க்கும். அப்போ 75க்கும் 60%க்குள்ள வித்தியாசம் என்ன? 15%. அப்போ 15%தோட மதிப்பு தான் இந்த 82.5 அப்படின்னா 20% என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இப்போ 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே 4ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுத்தா 1 3 3, இங்கே 2 3 6, பேலன்ஸ் 2 22னா 7 3 21, பேலன்ஸ் 1 வரும். அப்போ பாயிண்ட் சேர்த்துட்டு 15ன்னு எடுத்துட்டோம்னா 5 15, 27.5. இதவே நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். என்ன பாருங்கள், 20க்கு 0, பேலன்ஸு 2, அடுத்து 28 2 30க்கு 0, பேலன்ஸு 3, அடுத்தது 12 4 2 8 8 3 11, 8 3 11. இப்போ ஒரு டிஜிட் புள்ளி வைக்கணும், நம்ம முன்னாடி புள்ளி வைக்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன? 110. அப்போ 110 தான் அதோட அந்த 20%. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் 100% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 20% கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாக 20% நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதே அடுத்ததை கவனிங்க. நான் இந்த குறைவு சதவீதம், விலை குறைப்பு சதவீதம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுவேன். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான மாடல் என்னென்ன வருதோ சொல்லிடுறேன். இப்போ 3 லட்சமா? எஸ், 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்திற்கு விட்டால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. ஆக்சுவலாக 3 லட்சத்துலேருந்து 2 லட்சம் குறைஞ்சிருக்குன்னா 1 லட்சம் குறைஞ்சிருச்சு. இதோட எதில் இருந்து குறைஞ்சிருக்கு? உண்மையான விலை 3 லட்சம். இதோட குறைவு சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ சதவீதம் கேட்டனால இன்ட்டு 100. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே மேலே இருக்க 5, கீழே இருக்க 5 கேன்சல் ஆயிரும். அப்போ 100 டிவைடட் பை 3 தான். சிம்பிளை பண்ணுங்கள். என்ன வரும்? 33 1/3% கிடைக்கும். 10ல் 3 3 இருக்குது, பேலன்ஸ் 1, மறுபடியும் 10 3, அடுத்து 1ன்னு வரும். இதுதான் இதற்கான ஆன்சர். குறைவு சதவீதம் அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை நம்ம நோட் பண்ணணும். இப்போ அடுத்தது பாருங்கள்.
ஒரு எண்ணெய் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது. அந்த எண்ணெய் காண்க. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி மாடலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் ஒரு எண்ணெய் குறைத்தால் இப்போ இந்த 236 எவ்வளவு, 236 எத்தனை சதவீதம், 18% அதிகரிச்சிருக்காங்க. அப்போ 118 தான் 112% தான் 236னா 100% என்ன, இதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதே போல் அடுத்தது 20% குறைத்தால் 80 கிடைக்கிறீங்களா, அந்த எண்ணெய் காண்க. அப்போ 100லேருந்து 20 குறைச்சோம்னா 80. 80%ஓட வேல்யூ 80 அப்படின்னா 100%ஓட வேல்யூ என்ன, 100 தான் கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். 1% அதிகரிச்சிருக்கு, இன்னொரு வேறு 1% குறைஞ்சிருக்கு. அப்போது அதிகரித்ததை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, குறைஞ்சிருக்கதை மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒன்று அதிகரித்து இன்னொன்று குறையுதுன்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் xy/100 இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 25 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 20 மைனஸ் 25 × 20 டிவைடட் பை 100. இப்போ ஓர் 20 5 20 100, ஓரஞ்சு 5 25. இப்போது இந்த 25ல் இப்போ பாருங்கள் 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 5 தான் ப்ளஸில் இருக்கும். இங்கேயும் -5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன, லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். நோ சேஞ்ச், எந்த லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இதுதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுங்கள். அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாணவர்கள் இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்டில் இப்போ அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் வீதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட் மூலமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி வீதம் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் தேர்ச்சி பெற்ற மாணவரோட சதவீதம்ங்கிறத கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதை பாருங்கள், 5:3 இதுதான் ஒரு வீதம் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து 5ங்கிறது பாய்ஸோட வேல்யூவா, ஃபஸ்ட் ஒருத்தனையும் பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது கேர்ள்ஸு. அப்போது 5ங்கிறது பாய்ஸோட வேல்யூ, 3ங்கிறது கேர்ள்ஸோட ரேஷியோ. இப்போ நான் என்னென்னா ரேஷியோவே வச்சுருந்தேன்னா என்னால் ஒரிஜினல் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காமனாக இந்த நம்பரை 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன் இதை நான் 100 10 கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், 50 30 அப்படின்ட்டு மாறும். அதே இது இங்கே 16% 8%ன்ட்டு கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடுத்துருக்கனால, அதே இது இங்கே 20% இந்த மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அழகாக 10ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். அதே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறது ஈஸி. இப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. இந்த வேல்யூ என்னவா மாறும், 500ஆக மாறும். இந்த வேல்யூ 300ஆக மாறும். 500ங்கிறதான் பாய்ஸோட கவுண்டிங் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், 300ங்கிறதான் கேர்ள்ஸோடது. இப்போ இதில் என்ன மாற்றம் நடக்குது, 16% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ 500ல் 16% எவ்வளவும் பாருங்கள், 10%ங்கிறது 50. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10%ங்கிறது 50. இப்போ 1%ங்கிறது 5, முன்னாடி ஒரே ஒரு டிஜிட். அதனால தான் நான் பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 1%ங்கிறது 5. அப்போ 6%னா 6×5 30. மொத்தத்துக்கு 80 பேர் தான் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பேர் வருவாங்க, 500ல் 80 பேர் போயிருந்துச்சுன்னா பேலன்ஸ் 420 தான் பாய்ஸு, அவங்க தான் பாஸ் ஆகிருக்காங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அழகாக இதே மாதிரியே இங்கேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிட்டாங்க, 8% பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ 300ல் 8% என்ன, 3 24 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ இதில் மொத்தம் 300ல் 24 பேர் போணுச்சுன்னா பேலன்ஸ் 276. இதுதான் கேர்ள்ஸு பாஸ் ஆகிருக்காங்க. இப்போது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை கேட்டிருக்காங்களா மாணவிகள். அப்போ யார் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களோட மொத்த கூடுதல் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 600 696ன்னு வரும். 600 696ன்னு வரும். மொத்தம் இருக்கிறது எத்தனை பேர்,
500 + 300 800. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்காத என்ன பண்ணுவீங்க, இந்த மொத்தம் 800 பேத்தில் 696 பேர் எத்தனை சதவீதங்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். 8ஆல் அடிச்சு கொடுத்தா 1 8 8, இங்கே 8 8 64, பேலன்ஸ் என்ன 5ன்னு வருமா. 56னா 8 7 56, அப்போது 87% பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. 87% பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் மாற்றாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ அடுத்ததெல்லாம் பாருங்கள். அவ்வளோதான். அடுத்தது 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸ்க்கு சமம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா. இதில் உங்களுக்கு 250 லிட்டரின் 12% என்பது, அப்போ 250 லிட்டரோட 12% என்பது 150 லிட்டரின் டேஸ் சதவீதம். இப்போ வந்து டேஸுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் பர்சன்டேஜுக்கு சமம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3, இங்கே 5, 3 5, அடுத்து 1 3 3 4 12. இப்போ 5 × 4 என்ன 20, 20 தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ 20% தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, அடுத்தடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளானது தான். ஏபிசி 3 வேட்பாளர் இருக்காங்க. அவங்க எடுத்த வாக்குகள்லாம் இந்த வேல்யூ. அதில் வெற்றி பெற்றோரோட வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க நம்பரில் எது பெரிய நம்பர், இதுதான் பெரிய நம்பர் 245 தான். இவர் தான் ஜெயிச்சிருக்காரு, பி தான் ஜெயிச்சிருப்பார். இப்போ இவரோட சதவீதம் கேட்டாங்கன்னா மற்ற இதையும் எல்லாத்தையும் அவங்க எடுத்த வாக்கெல்லாம் கூட்டியிருக்க வேல்யூவை இங்கே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போடுங்க. சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதே இதில் தான். இப்போ இதே ரைமிங்காக வர மாதிரி இருக்கும். ஒரு எண்ணின் 60%இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன. அப்போ அந்த எண்ணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸுங்கிற எண்ணிலேருந்து 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த -20 இந்த சைடு போணுச்சுன்னா +60 மாறிடும். -60 போணுச்சுன்னா +60 மாறிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 60 / 100 = 120ன்னு மாறிடும். இப்போ ஓர் 60 60, 2 60 120. இப்போ 100 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 200ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ நல்லா தெளிவாக அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம். அவ்வளோதான். இன்னும் பர்சன்டேஜ் கான்செப்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இதே கான்செப்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அதே கான்செப்ட் படி தான் இந்த 15வது கொஸ்டினும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இதுதான் இங்கே பர்சன்டேஜில் நம்ம பார்க்குறது. பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது போக லாஸ்ட்டில் உங்களுக்கு பர்சன்டேஜ் சம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அதையும் பாருங்கள். உங்களுக்கு அதையும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது எல்லாம் இந்த யூனிட்டோட கடைசியில் 1.5 இந்த பயிற்சியில் உங்களுக்கு பர்சன்டேஜ் கான்செப்டில் கேள்வியில் இருக்கும். அதையும் பாருங்கள். ஒரு பல வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகி இருந்தன. மீதம் இருந்த மாம்பழங்களில் 33 1/3% விற்றுவிட்டார். தற்போது அவரிடம் 240 மாம்பழங்கள் இருக்கின்றன எனில் தொடக்கத்தில் அவர் வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது ஆரம்பத்தில் அவர் எவ்வளோ வச்சுருப்பார்லாம் தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 மாம்பழம் ஒருவேளை அவர் வச்சுருப்பார். இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 100 மாம்பழம் அவர் வச்சுருந்தாருன்னா 10% மாம்பழம் அதிகரிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே பர்சன்டேஜை போடுறேன், கீழே பர்சன்டேஜோட அளவு போடுறேன். 100ல் 10% என்ன 10. இப்போ அழுகி போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். 100லேருந்து 10 போணுச்சுன்னா பேலன்ஸ் 90 மாம்பழம் தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. இப்போ இந்த 90ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 1/3% அவர் விற்றுட்டார். அப்போ 90ல் 33 1/3% நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். 33 1/3% அப்படின்னா 33 1/3% அப்படின்னா 1/3 தான் நான் சொல்லியிருந்தேன்.
அப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1/3 அப்படின்னா உங்களுக்கு 30ன்னு கிடைக்கும். இதுதான் அவர் விற்றுட்டார். விற்றது போக அவர்கிட்ட இன்னும் எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். இதுதான் அவர்கிட்ட லாஸ்ட்டாக அவர் கையில் இருந்திருக்குது. இப்போ இந்த 100ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே 100% வச்சுக்கலாம். அவர்கிட்ட 60ன்னு இருந்துச்சு அப்படின்னா 60% வச்சுக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் அவர்கிட்ட 60% இருக்குது அப்படின்னா அந்த 60%ஓட வேல்யூ என்ன? 240. 60%ஓட வேல்யூ 240னா மொத்த மாம்பழம் நம்ம 100% எடுத்துக்கோம். 100%ஓட வேல்யூ என்ன? இந்த 0 அடிச்சிடலாம். 1 6 6 4 6 24. அப்போ 4 × 100 400. அவர் கையில் இருந்த மாம்பழம் 400. இந்த மாதிரி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தடுத்து பாருங்கள். அடுத்து ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இந்த கான்செப்டும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 12 மதிப்பெண் அவர் குறைவாக எடுத்திருக்காரு. ஓகே, அவர் எடுத்தது 31%. பாஸ் ஆகிறதுக்கு தேவையான அந்த 12 மார்க் குறைவாக எடுத்துட்டார். இதான் தேர்ச்சி பெறவில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேர்ச்சி பெறதுக்கு எவ்வளோ சதவீதம் கேட்டால் 35% தான். இப்போது 31லேருந்து இன்னும் எத்தனை சதவீதம் தேவை அவர் பாஸ் ஆகிறதுக்கு? 4. 31லேருந்து 30, அதாவது 35ல் 31 அப்படின்னா 4% தான் தேவை. இந்த 4%க்கான மார்க் தான் இந்த 12. அப்போ 4% 12 மார்க்காக இருந்தால் இதை மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க. அப்போ 100% என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 4 4 முன்னாங்க 12 3 × 100 300 தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 சம்ஸ் தான் இருக்கும் இல்லை பர்சன்டேஜ். இப்போ இந்த கான்செப்ட் புதுசாக இருக்கும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது என்னென்னா, பியின் வருமானம் கியூயை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? இந்த மாதிரி ஆப்போசிட் கான்செப்டில் கேட்பாங்க. நீங்கள் அது கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு பியின் வருமானம் கியூ காட்டிலும் 25% அதிகம் அப்படின்னா அப்போ கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் அந்த 25% குறைவு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. இது எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னென்னா R/100. இங்கே அதிகம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா +R × 100 இந்த ஃபார்மேட்டு. இப்போ இது எத்தனை? 25% டிவைடட் பை இப்போ 25 நோட் பண்ணிக்கோங்க. சதவீதம் நம்மளுக்கு தேவையில்லை. 25 இங்கே 100 + 25 125 × 100. சிம்பிளை பண்ணுங்கள். 1 25 25 5 25 125 1 5 25 100. அப்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும்? 20% தான் கிடைக்கும். 20% குறைவு. பாருங்கள், 25னா 25 நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக எவ்வளவு? 20% தான் குறைவு. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே இது இங்கே குறைவு அப்படின்னு சொல்லி இங்கே எவ்வளோ அதிகம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன மாற்றிக்கலாம்னா R/100 -R × 100 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதான் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் கொஸ்டின். இதை நீங்கள் பாருங்கள். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறிய எனில் அசல் பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் கொஸ்டின். இதை நம்ம பார்த்துக்கலாம். இதோட உங்களுக்கு பர்சன்டேஜ் கான்செப்ட் எல்லா மாடலும் மோஸ்ட்லி எல்லா சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா XYங்கிறதா அந்த பின்னமாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதில் என்ன நடக்குது? மேலே இருக்கிறது தொகுதி நியூமரேட்டர், கீழே இருக்கிறது பகுதி. இப்போ பின்னத்தின் தொகுதி 50% அதிகரிக்கிறோம். அப்போது இது என்ன ஆகும்? ஏற்கனவே இருக்க 100% இருக்கும். அதிலிருந்து 50 அதிகரித்தோம் அப்படின்னா 150%. இதுதான் எக்ஸோட மதிப்பாக மாறும், புதிய வேல்யூவாக மாறும். இப்போ அடுத்தது பாருங்கள். பகுதியை 20% குறைத்தால் ஆல்ரெடி 100% இருக்கும். அதுலேருந்து 20% குறைச்சோம்னா 80 மாறிடும். 80% மதிப்பு தான் ஒய். அதாவது 80% அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒய். இதுதான் புதிய வேல்யூ. அந்த புதிய ரேஷியோவே பின்னமே அவங்க கொடுத்துட்டாங்க 3/5. இதை சிம்பிளை பண்ணுங்கள். XYயோட வேல்யூ கிடச்சிடும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இந்த 0 அடிச்சிடலாம். சதவீதமாக அடி ஆயிரும். அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 3 3 இங்கே 5 15. இப்போ இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. இந்த 5 மல்டிப்பிள் இருந்து இந்த சைடு டிவைடுக்கு மாறும்.
அதே போல் இந்த டிவைடில் இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ என்ன? 8/25. இதுதான் இந்த ஒரிஜினல் வேல்யூ. ஸோ இது அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம பர்சன்டேஜில் இருந்து எல்லா விதமான மாடலும் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது எல்லா விதமான எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட லைக் மூலமா, கமெண்ட் மூலமா, அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறையா ட்ரிக்ஸு, நிறையா மெத்தட்ஸ் தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம ரெடி ஆகிடலாம். மேக்ஸை பற்றின பயமே இருக்காது. ஒரு புது கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.